அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சிஆர்டி டிவி சைனா கிட்டு இல்லை அசம்பிள் கிட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிவி வந்து உங்களுக்கு ஆன் ஆகலை. பவர் சப்ளை மற்ற வோல்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஐசி வந்து உங்களுக்கு ஆக்சிலேட் ஆகலை. என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம பவர் இன்புட் கொடுத்து எல்லா வோல்டேஜும் உங்களுக்கு முதல்ல செக் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து வோல்ட்டு சரியாக போடலனாலும் உங்களுக்கு டிவி ஒர்க் ஆகாது. பவர் இன்புட்டு மெயின் ஃபில்டரில் 330 வோல்ட் வருது. இப்போ செகண்டரி அவுட்புட் வோல்ட்டு பார்த்திங்கன்னா 110 வோல்ட்டு, அதாவது 114 வோல்ட்டு காமிக்குது. மற்ற வெர்டிக்கல் ஐசி போகக்கூடிய வோல்ட்டு 28, கண்ட்ரோல் வோல்ட்டு 11 வோல்ட்டு காமிக்குது. 15 வோல்ட் ஆர்டி செக்ஷனுக்கு போகிற வோல்ட்டு, ஆடியோ வோல்ட். வெர்டிக்கல் ஐசிக்கு வோல்ட்டு கரெக்டாக போகுது. ஹச் அவுட்புட் டிரான்சிஸ்டருக்கும் உங்களுக்கு 110 வோல்ட்டு கரெக்டாக வருது. இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு மெமரி ஐசிக்கு வோல்ட்டு கரெக்டாக போதான்னு பார்க்கணும், சிஸ்டம் ஐசிக்கு வோல்ட்டு கரெக்டாக போதான்னு பார்க்கணும். கீபேடில் வந்து நம்ம சேனல் ப்ளஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது பி ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம். அதை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். பின் நம்பர் 17 வந்துன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராசர் ஐசிக்கு வந்து 17 பின் நம்பர் 17க்கு வந்து பார்த்திங்கன்னா 8 வோல்ட்டு போகணும். அந்த வோல்ட் அங்கே வரல. ஃபைவ் வோல்டேஜ் போகிற இடத்துக்குலாம் கரெக்டாக போகுது. 5 வோல்டேஜ். அதேமாரி பார்த்திங்கன்னா பின் நம்பர் 64 வந்து உங்களுக்கு அதுதான் பவர்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்ட் பை வோல்ட்டு ரிலீஸ் பண்ணக்கூடிய இடம். அதுதான் அதில் வந்து 5 வோல்டேஜ் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஸ்டாண்ட் பை ரிலீஸ் பண்ணும்போது அதில் வோல்ட்டு வராது. ஃபைவ் வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ சிஸ்டம் ஐஸில் வந்து ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அது ரிலீஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு பாருங்க, சேனல் ப்ளஸ்ஸு பி ப்ளஸ் அழுத்துகிறேன், பி மைனஸையும் அழுத்தி பார்க்குறேன். அழுத்தும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகணும். ரிலீஸ் ஆகி உங்களுக்கு ப்ராசர் ஐசியோட பின் நம்பர் 17க்கு பார்த்தீங்கன்னா 8 வோல்ட்டு போகும். அந்த 8 வோல்ட்டு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆனால் தான் போகும். அதே நேரத்தில் அதே 8 வோல்ட்டு வந்து நமக்கு சிஆர்டி பேஸுக்கு போகக்கூடிய ஆர்ஜிபி கலருக்கு பக்கத்தில் இப்போ 8 வோல்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கும் அந்த 8 வோல்ட்டு தான் போகணும். பின் நம்பர் 64க்கு வந்து வோல்ட் அவுட்புட் வருது. 2.8 வோல்ட்டு காமிக்குது. 5 வோல்ட்டுக்கிட்ட வரும். அது இப்போ கிரவுண்ட் ஆனதுனால வோல்ட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக காமிக்குது. அது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகும்போது அந்த வோல்ட்டு வராது. இப்போ என்னவா ரீசன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, மெமரி ஐசி வந்து ஃபால்ட் இருக்கலாம். ஏன்னா நம்ம ப்ராசர் ஐசியோட வந்து இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கிறது மெமரி ஐசி தான். அதில் தான் ப்ரோக்ராம்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். பவர் ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, சேனல் மாற்றுறது, ஏவி, வால்யூம் எல்லாமே ஃபுல்லாகவே மெமரியில் தானே ஸ்டோர் ஆகும். அது வந்து இன்டர்ஃபேஸ் ப்ராசர் ஐசியோட இன்டர்ஃபேஸ் ஆகிருக்கு. நம்ம ஐசியை மற்றும் மெமரி ஐசியை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம்.
இதில் ஐசி வந்து என்ன மெமரி ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா 24C08. 24C08. நான் வந்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா 24C16 போட போகிறேன். போடலாம், அதனால் ஒன்றும் ஆகாது. இது எக்ஸ்ட்ரா வந்து மெமரி ஸ்பேஸ் அதிகம் உள்ள ஐசி, மற்றபடி ஒன்றும் இல்லை. சேம் 8 பிட்டு தான் அது, ஆனால் மெமரியோட ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அது 16 போடுற இடத்துல 08 போடக்கூடாது. அதாவது 24C16 மெமரி ஐசி போடுற இடத்துல 24C08 போடக்கூடாது. மெமரி ஸ்பேஸ் கம்மியாக உள்ளது போடக்கூடாது. (24C08க்கு பதிலாக இப்போ 24C16 மெமரி ஐசி, அதிக ஸ்பேஸ் உள்ள மெமரி ஐசி தான் போட்டிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. போடலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. போட்டால் வேலை செய்யும். ஐசி மெமரி ஐசி மட்டும் மாற்றிருக்கேன். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணுவோம். பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ப்ராசர் ஐசியும் மெமரி ஐசி வந்து உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் ஆகும். ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் ஐசியில் எந்த ஃபால்ட்டு இல்லைனாலும் செட்டு ஆன் ஆகும். ஒரு 30 செகண்ட் வந்து மெமரி வந்து ஸ்டோர் ஆகும், ரீஸ்டோர் ஆகும். புதுசாக வந்து மெமரி ஐசி மாற்றினதுனால ப்ரோக்ராம் வந்து ஸ்டோர் ஆகும், இன்டர்ஃபேஸ் ஆகி. இப்போ 5 வோல்டேஜ் நமக்கு வரல. 64 பின் நம்பர் 64 வந்து பவர் ஸ்டாண்ட் பை வோல்ட் வந்து இப்போ என்ன ஆகுது, வரல. ப்ராசர் ஐசியில் 64வது பின்னில் பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் வரும்போது ஸ்டாண்ட் பையில் இருக்கும், ஸ்டாண்ட் பை மோடில் இருக்கும், செட்டு ஆன் ஆகாமல் ஆஃபில் இருக்கும். அதே இப்போ 64 பின்னில் வந்து வோல்ட்டு வந்து வரலன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டு ஆன் ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பின் நம்பர் ப்ராசர் ஐசியில் வோல்ட்லாம் கரெக்டாக இருக்கும். 5 வோல்டேஜ் வர இடத்துல வரும். அதுமாரி பின் நம்பர் 17ல் பார்த்தீங்கன்னா 8 வோல்ட்டு வருது பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து செட் ஆன் ஆகிருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த போர்டில் எல்லா வோல்ட்டும் கரெக்டாக இருந்தது, ஆனால் வந்து செட்டு ஆன் ஆகாமல் இருந்தது. இப்போ வந்து எல்லா வோல்ட்டும் வருது, இதில் வந்து செட் ஆன் ஆகிடுச்சு. மெமரி ஐசி தான் உங்களுக்கு ஃபால்ட்டாக இருந்திருக்கு. அதை மாற்றினோன்னே உங்களுக்கு டிவி ஆன் ஆகிடுச்சு. மற்ற வோல்ட்டுலாம் பாருங்கள், அதே செக் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு ஹச் அவுட்புட்டுக்கு வோல்ட்டு போகணும், எல்ஓடி ஆக்சிலேட் ஆகுது. (187 வோல்ட் வருது. எல்ஓடி அவுட்புட் வோல்ட்டு, செகண்டரி வோல்ட்டு. டிவியில் லோட் பண்ணி பார்ப்போம். லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பிக்சரும் வருது. இது வந்து ஸ்டாண்ட் பை ப்ராப்ளம். அதாவது ஸ்டாண்ட் பை ரிலீஸ் ஆகாமல் இருந்தது காரணம் பார்த்திங்கன்னா மெமரி ஐசி வந்து ஃபால்ட் ஆனதுனால தான் ஆகலை. நன்றி, வணக்கம்.